ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த திருமணத்தின் வழியாக. கணவன் மனைவி என்ற ஒரு நிலையானது இவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ரூத்து இனிமேல் அவர் மோவாபிய நாட்டு பெண் அல்ல, இந்த மண்ணோடும் கலாச்சாரத்தோடும் இரண்டர கலந்த ஒரு பெண்மணி. போவாசை மணந்தவர். எனவே கணவனுடைய ஒரு ஆண் ஆதரவு இந்த பெண்மணிக்கு இப்பொழுது இந்த திருமண நிகழ்ச்சியின் வழியாக கிடைத்திருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒன்றாக இந்த வினைச்சொற்களை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், ஒரே ஒரு வாக்கியம். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இது அடுத்த முக்கியமான வாக்கியங்கள். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இந்த புத்தகத்தில் முதல் முறையாக ஒரு செயலுக்கு கடவுளை ஒரு சப்ஜெக்ட், ஒரு காரண கர்த்தாவாக காட்டுகிற ஒரே இடம் இந்த இடம்தான். மற்ற எல்லா இடத்திலுமே கடவுளை ஒரு பின்புலத்தில் வைத்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 13வது வசனத்தின் 2வது பகுதியில் ஆண்டவர் அருள் கூர்ந்தார், அதாவது அவர்கள் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ஸோ த கன்செப்ஷன், இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஒரு குழந்தையினுடைய ஜனனம், ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம், ஒரு குழந்தையினுடைய தோற்றம், அதனுடைய தொடக்கம் கடவுளுடைய பேரருளால் இங்கே நடைபெறுகிறது. எனவே அதற்கு கடவுளே காரண கர்த்தாவாக இருக்கிறார். அவர் அருள் கூர்ந்ததினால் இந்த ஒரு கரு உருவாகின்றது. எனவே இங்கு கடவுளுடைய மாபெரும் செயலை நாம் வியந்து போற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கருதான் இந்த எலிமெலேக்கினுடைய குடும்ப நீட்சியாக இருக்க போகின்றது. இது மிக முக்கியமான ஒன்று. காரணம், தொல்பழங்கால இஸ்ராயல் சமூகத்தில் அந்த குடும்பத்தினுடைய குலம் தழைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், மறு பிறப்பு அல்லது உயிர்ப்பு, மறுவாழ்வு, இதிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அந்த தொடக்க காலத்தில் இல்லை. எனவே தங்களுடைய குல முதுவர், ஒரு பேட்ரியார்க், அவருடைய இருத்தல், இந்த குலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பில் அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது மூதாதையருடைய எலும்பின் எலும்புமாக, சதையின் சதையாக, இரத்தத்தின் இரத்தமாக அந்த குழந்தை இருந்தது. எனவேதான் இந்த குலமானது முன்னெடுத்து செல்லப்பட கடவுளுடைய பேரருள். இதுவரை வறண்டு போன ஒரு வாழ்க்கை, திக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, ஆதரவில்லாத ஒரு வாழ்க்கை, காற்று அடிக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அசைந்தாடுகிறதோ அதை போல இருந்த ஒரு வாழ்க்கை இந்த விதவை பெண்களுக்கு இப்பொழுது கருதரித்திருக்கிறது கடவுளுடைய பேரருளால் என்பது மிக மிக நாம் கவனத்தில் கொண்டு சிறப்போடு பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் அருள் கூர்ந்தார், ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அதனுடைய தொடர்ச்சி ஆண்மகவை அப்படின்னும் போது அது உண்மையிலுமே அந்த குலமானது, எலிமெலேக்கினுடைய குலமானது நீடிக்க போகின்றது. இதற்கு ஆண்டவர் தான் காரணம், அவர்தான் அவருடைய பேரருள் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இறை வசனத்தில் கடவுளுடைய பேரருள், அவருடைய ஆற்றல், அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். இது எப்படி என்னால் இந்த கதாபாத்திரங்கள் இந்த புத்தகத்தில் எல்லாமே நேர்மனதோடு, நல்ல சிந்தனைகளோடு, பரந்த ஒரு மனநிலையோடு ஒருவருக்கொருவர் ஆதரவு கரம் நீட்டி எப்படி அந்த உடன்படிக்கையின் உறவு
இருக்கிறதோ இஸ்ராயல் மக்களுக்கும் யாவே கடவுளுக்கும், அந்த மாதிரி இங்கே ஒருவருக்கு இடையே இருக்கின்ற அந்த பரஸ்பரமான அன்பு இங்கே ஒரு கடவுளுடைய பேர் அருளை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. இதையொட்டி நாம் கடவுளை நம்பியவர்கள், கடவுளுடைய நெறிமுறையில் வாழ்க்கை நடத்துபவர்கள் எப்படி கடவுளுடைய பேரருளை கண்டுகொள்கிறார்கள், கடவுள் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை இதனுடைய தொடர்ச்சியாக திருப்பாடல் 37 அதிலிருந்து நாம் பார்ப்பது நன்றாக இருக்கும். திருப்பாடல் 37 23 25 அந்த வசனங்களை எடுத்துக்கொள்வோம். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாயிருக்கின்றேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. பாருங்க, இந்த இறை வார்த்தை எவ்வளவு பொருத்தமாக இங்கே போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதை ஒட்டி நவோமி, எலிமெலேக் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதர்களின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்குறோம், தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட. இங்கே ரூத்தின் புத்தகத்தில் நாம் பார்க்குற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஆளுமைகளும் கடவுள் மகிழ்ச்சி கொள்ளுகிற விதத்திலே, உவகை கொள்ளுகிற விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய உரையாடல், பயன்படுத்துகிற வார்த்தைகள், இவை அனைத்துமே கடவுள் உவகை கொள்ளுகின்ற வகையிலே இருக்கின்றது. ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செய்து உதவிக்கரம் நீட்டுகிற மனிதாபிமான செயல்கள். எனவே இவர்களை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். எப்படி அவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இங்கே அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். சொல்லணும்னா துயரம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பெண்மணி உணவு உண்பதற்காக வெயிலிலே அந்த பாலை நிலத்திலே கதிர்களை பொறுக்கி சேகரித்து உணவு உண்கிற ஒரு நிர்பந்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்மணிக்கு அருமையான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து வாழ்க்கையை அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்துகின்றார். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். இப்படி எடுத்து நிற்கிறார்கள். திருமணம் நடைபெற்றிருக்கிறது. யாரோடு? போவாஸ் எப்படிப்பட்டவர்? வலிமை மிகுந்த மனிதர். இன் ஹிம் இஸ் a strength. ஸோ வலிமை மிகுந்த அந்த மனிதருடைய கரங்களை இந்த நலிந்து போன இந்த பெண்மணி பிடித்திருக்கிறார். எனவே அவர்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள், எழுந்து நின்று பிரகாசிக்கக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்திலே இந்த இறை வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துகிறார். ஆண்டவர் தம் கையால் அவர்களை தூக்கி நிறுத்துகிறார். அதுதான் இங்கே 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். இங்கேயும் ஆண்டவர் தான் சப்ஜெக்ட். இந்த திருப்பாடல் 37:24 இறுதியில் நாம் பார்க்குறோம், தம் கையால் தூக்கி நிறுத்துபவரும் ஆண்டவரே, இங்கே அருள் கூர்ந்தபவரும் ஆண்டவரே. ஸோ கடவுள்தான் இதற்கு அனைத்தும் காரண மூல கர்த்தாவாக இருந்து அதை இயக்குகிறார், செயல்படுத்துகிறார். எனவே அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை. அடுத்ததாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ நான் முதியவனாகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததும் இல்லை. அப்படி என்றால் நேர்மையாளர்கள் எப்படி கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் ஒருபோதும் எந்த சூழலிலும் மறக்கப்படுவதில்லை. கடவுள் ஒரு நல்ல ஆயனாக இருந்து அவர்களை நினைவு கூறுகிறார் என்பது தான் இந்த ஒரு காரியம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அவர் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இது மிக முக்கியமான இறை வார்த்தை. இப்பொழுது நான் சொன்னேன். இன்றளவும் நாம் பெரும்பாலும் மனிதர்கள் நினைக்கிறார்கள், ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து விட்டால், சேர்ந்து விட்டால் குழந்தை பிறந்து விடுகிறது என்று. அது தவறான ஒரு எண்ணம். அது கடவுள் அருள் கூர்ந்து ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜனனத்திலும் பிறப்பிலும் கடவுளுடைய பேர் அருள் இருக்கின்றது. கடவுள்தான் உயிர் கொடுக்கின்றவர், ஒரு உயிரை பிறப்பிப்பவர். நம்முடைய அந்த செயலினால் நாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, ஒரு மெக்கானிசம் என்று சொல்லுகிறோமே, ஒரு ஒரு
ஒரு டிவைஸ், கருவிகளாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அதை பின்புலத்திலிருந்து இயக்குபவர், செயல்படுபவர் எல்லாமே கடவுள் தான். எனவே ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்புமே கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அதான் சொல்லுவார்கள், ஒவ்வொரு குழந்தை பிறக்கின்ற பொழுது கடவுள் இன்னும் நம்மை அன்பு செய்கிறார் என்பதனுடைய அடையாளமாக குழந்தைகள் பிறக்கிறார்கள். எனவே அவ்வளவு பெரிய காரியத்தை இங்கே ஆண்டவர் நேரடியாக அவர்கள் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இன்னும் கடவுளுடைய இந்த செயலை இன்னும் ஒரு முடிவுரையாக இதை தொடர்ந்து நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த இறைவார்த்தை போதும். அதே போல் அடுத்தது பாருங்கள், 14-15 அடுத்த 2 வசனங்கள் வாழ்த்து மொழியாக, ஆசி மொழியாக இருக்கின்றது. இது மறுபடியும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருடைய எழுத்து கைவன்மையை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். காரணம், இங்கே மிக சமநிலையிலே இங்கே பிரித்து கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால் 2 வசனங்கள் ஊர் பெரியவர்களுக்கும் 2 வசனங்களை ஊர் பெரிய பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. மிகவும் சிறப்பான ஒன்று. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி நாம் சதவீதம் பேசி கொண்டிருக்கிறோமோ, சமத்துவம் பேசுகிறோமோ, அந்த மாதிரி இங்கே முதல் 2 வசனங்கள் ஊர் பெரியவர்களுக்கும் அடுத்த 2 வசனங்களை ஊர் பெண்களுக்கும் இங்கே பிரித்து கொடுத்திருப்பது அவருடைய புத்தி கூர்மையை, எழுத்து திறனை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டியிருக்கிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். 14வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவரது பெயரும் புகழும் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், முதுபையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 7 மேலாய் விளங்கும் மருமகள் அவளை ஈன்றவளன்றோ என்று வாழ்த்தினர். ஒரு அருமையான ஒரு வாழ்த்து கவிதை நடையில் இங்கே மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஊர் பெண்கள் 2வது முறையாக இங்கே தோன்றுகிறார்கள் என்றால், முதல் அதிகாரத்தில் இறுதியில் நாம் பார்த்தோம், பெத்லகேம் வந்து சேர்ந்த உடனே ஊர் பெண்கள், அந்த பெத்லகேம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊர் பெண்கள் இவர் நவோமி தானே என்று பேசுகிறார்கள். அடுத்தபடியாக இந்த இடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். ஊர் பெண்கள் எப்படி தொடக்கமும் முடிவும் ஊர் பெண்களுடைய அந்த தோற்றம், அப்பியரன்ஸ் இங்கே இந்த ஆசிரியர் கொண்டு வருகிறார் பாருங்கள். ஊர் பெண்கள் நகோமி பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழும் ஓங்கி திகழ்வதாக என்று பாராட்டுகிறார்கள். முதல் அதிகாரத்தில் இறுதியில் ஒரு வெறுமையை நாம் பார்க்கின்றோம். பிழைப்புக்காக நாடு விட்டு நாடு சென்ற அந்த எலிமெலேக்கின் குடும்பம், அவருடைய மனைவி விதவை கோலமாக வந்து பெத்லகேமிலே நிற்கின்றார். அப்பத்தின் வீட்டிலே எல்லாமே சோகம். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம், இருள் கவ்வி கொண்டது, காரிருள் சூழ்ந்து கொண்டது, மகிழ்ச்சியே இல்லை. அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்னை வெகுவாக தண்டித்து விட்டார் என்று சொல்லுகிறது. கடவுள் எல்லாம் வல்லவர் எனக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வந்து விட்டார். எல்லாமே சோகம். ஆனால் இந்த இடத்துல அந்த சோகமானது இங்கே நிரப்பப்படுகிறது, நிறைவாக இங்கே பேசப்படுகிறது. அதே ஊர் பெண்கள் எப்படி பேசுகிறார்? நகோமி பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, தி நேம் ஆஃப் காட். ஏனென்றால் இங்கே இஸ்ராயலுடைய சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் கடவுள்தான் காரணம் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். எனவே ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. அப்போ போவாசை இங்கே இணைத்து இவர்கள் புகழுகிறார்கள். நகோமி, ரூத்
இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே போவாசு பாதுகாப்பு கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், தண்ணீர் கொடுத்திருக்கிறார். இங்கே உரிமையோடு அந்த பொறுப்பை முழுநேர பணியாளராக அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார். எனவே உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இது ஆண்டவருடைய செயல். முதல்ல கருதறிக்கு ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இப்பொழுது பாதுகாப்பு கொடுப்பவனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி கடவுள் அங்கே செயல்படுகிறார் என்பதற்கு இந்த இறுதி வசனங்கள் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றன. இதுவரைக்கும் நாம் கடவுள் செயல்படுவதையோ கடவுள் பேசுவதையோ இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கல. ஆனால் இறுதியில் எப்படி கடவுள் ஒரு பின்புலத்தில் இருந்து, வாசகர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம், கடவுளை பற்றி ஒன்றுமே இங்கே இல்லையே, அல்லது இந்த விதவை பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடவுள் நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யலையே, ஒரு குடும்ப கதை போல இது வந்துக்கிட்டு இருக்கிறதே, கடவுளை பற்றி ஒன்றுமே இல்லையே என்ற ஒரு எண்ணம் அல்லது கேள்விகள் எழலாம். ஆனால் இது கடவுள் பின்புலத்தில் இருந்து அவர்தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கின்றார். அதனுடைய மையமாகத்தான் இந்த இறுதியிலே மிகப்பெரிய வல்ல காரியங்களை எல்லாம் இந்த கடவுள் செய்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார், குடும்ப நீட்சிக்காக குழந்தையை கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதை அவர்கள் வாழ்த்துகிறார்கள். இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. ஏனென்றால் பெயர் விளங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த ட்ரைப், அந்த குலத்தில் இருக்க வேண்டும். எனவே இங்கு பிறக்கப் போகின்ற இந்த குழந்தை இந்த குலத்தினுடைய நீட்சியாக நிச்சயம் இருக்கும். அடுத்தது 15வது வசனம் பாருங்க. புதிய வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், நியூ லைஃப். அதே போல முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு பாருங்க தமிழில். ஸோ முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான், பாதுகாப்பு. உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 7 மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ. இப்போ இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு புதிய வாழ்வு. இதுவரைக்கும் அந்த நகோமி ரூத்துக்கு காய்ந்து போன ஒரு வாழ்வு, ஒரு பாலைவனமாக இருந்த வறண்டு போன ஒரு வாழ்வு. இனிமே என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பஞ்சம் பிழைப்பதற்காக, உயிர் பிழைப்புக்காக அவர்கள் போகிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். அங்கே போன இடத்துல வேற்று இன பெண்ணோடு திருமணம். எத்தனை ஆண்டுகள் என்று அவர் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த நொடி பொழுதிலிருந்தே ஒவ்வொரு நகர்விலும் இவர்கள் அனுபவித்து வந்த அந்த வேதனை, இதையெல்லாம் இன்றைக்கு கலைந்து போய் இவர்களுக்கு புதிய வாழ்வு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். முதுமையில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இளைப்பாற வேண்டும் என்பது இஸ்ராயல் மக்கள் ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தார்கள். முதுமையில் பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள். எனவே தான் திருப்பாடல் 113 நாம் பார்க்கின்றோம், உன்னுடைய மனைவி கொடிமுந்திரி திராட்சை போல குலை போல இருப்பார்கள், உனது உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ உண்ணுகின்ற மேசை அருகே உன்னுடைய குழந்தைகள் ஒளிவ கன்றுகளைப் போல சுற்றி வருவார்கள். இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதுமை வரை நாம் உயிர் வாழ்வது என்பது கடவுளுடைய பேர் அருள் இரக்கம். எனவே இந்த நவோமிக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அடுத்த நாள் எப்படி இருக்கும், பொழுது புலருமா புலராதா எப்படி என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்த நடத்தி கொண்டிருந்த இந்த வாழ்வு எப்படி ஒரு புதிய பரிணாமத்திற்குள் எடுத்து செல்லப்படுகிறது என்பதை இந்த முடிவு இறை வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. அதனுடைய நீட்சியாக, உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 7 மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ. இங்க இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்புமை. கிடைத்திருக்கிற மருமகள் ரூத் எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்? உனக்கு 7 ஆண்மகள்கள் இருந்தாலும் அந்த 7 ஆண்மகள்களை விட பெரியவர், மிக முக்கியமானவர், சிறப்பானவர். அவ்வளவு ஒரு விசேஷமான மருமகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. முதுமையில் உணவு கொடுக்கிற ஒரு மருமகன். இப்படி ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே இந்த ஊர் பெண்கள் கொடுக்கின்றார்கள்.
ஆக இங்கே இன்னும் நாம் சிறப்பாக பார்க்கக்கூடியது என்ன என்று சொன்னால், இங்கே பெண்களுடைய உள்ளடக்கம், பெண்களை எப்படி இந்த ஆசிரியர் இன்னும் கொண்டு வருகிறார். முதல்ல 3 கைம்பெண்களை நாம் பார்த்தோம் முதல் அதிகாரத்தில். நகோமி, ஓஃப்ரா, ரூத்து. அவர்கள் திரும்பி போகின்ற பொழுது நகோமி சொல்கிறாங்க, உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. மீண்டும் பெண்களுடையது. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், போவாசு மீண்டும் மீண்டும் ரூத்திடம் சொல்லுவது, என்னுடைய வயலில் வேலை செய்கிற பெண்களோடு நீ இரு, அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் எங்கெல்லாம் சென்று கதிர் பொறுக்குகிறார்களோ, கதிர் அறுவடை செய்கிறார்களோ அவர்களை பின் சென்று அவர்களோடு இரு, அதுதான் பாதுகாப்பு. 3வது அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம், நகோமி மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார், இத்தனை நாட்கள் நீ அவருடைய பணிப்பெண்களோடு தான் இருந்தாய் என்று. ஆக இங்கே பெண்களுடைய ஈடுபாடு இந்த புத்தகத்தில் எவ்வளவு சிறப்பானதாக முன்னுரிமை கொடுத்து இங்கே எழுதப்படுகிறது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. காரணம், பொதுவாக சொல்லுவார்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அவர்கள் 2ஆம் தரமாக நினைக்கிறார்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதென்று. ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த பெண்களுடைய முன்னெடுப்பு, அவர்கள் செயல்படுகின்ற செயல்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள் அதிகமாகவே இந்த 4 அதிகாரத்தில் இருப்பது நமது இந்த விவிலியத்தினுடைய மிக சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. இந்த வாழ்த்தை தொடர்ந்து அடுத்தது நாம் பார்ப்போம். 16வது வசனத்தை வாசிங்க. நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார், அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். இப்போ பாருங்க, நகோமிக்குத்தான் அந்த சிறப்பு போய் சேர்கின்றது. பிறந்திருக்கிற அந்த குழந்தை பேத்தி, பேரன். எனவே நகோமியை ஆண்டவர் எப்படி அவர் நிறைவு செய்கின்றார் என்று. நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார், அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்படி கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக ஒரு சந்ததியை உருவாக்குகிறது என்று ஓபேது என்று பெயரிட்டார்கள். உடனே அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. இந்த ஒரு ஜீனியாலஜி, தலைமுறை அட்டவணையை இந்த ஆசிரியர் கொடுத்து முடிக்கின்றார். இந்த ஓபேது தான் ஈசாயை பெற்றெடுத்தார், ஈசாயி தாவீதை பெற்றெடுத்தார். தாவீது